உண்மை டெய்லி ஒரு வேர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு தெய்வமாகவும் கடவுளாகவும் தெரிவாங்க. எப்படி தெரிவாங்க தெரியுமாங்க? நமக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கரெக்டாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து கரெக்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் மட்டும் இந்த காரியத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம சொல்லுவோம். நமக்கு உதவி செய்கிறவங்க, இல்லை நம்ம டாக்டர் நம்ம உயிரை காப்பாற்றும் போது, இல்லை ஏதாவது குணப்படுத்த முடியாத வியாதியோ இல்லை நம்ம சீரியஸாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஆகும்போது அந்த இடத்துல டாக்டர் குணப்படுத்தும் போது அவங்கள நம்ம தெய்வமாக பார்ப்போம். இப்படிப்பட்ட மனுஷங்களே நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உதவி செய்யும் போது நம்மளை படைச்ச தெய்வன் நம்மளை உதவி செய்ய மாட்டாரா? நம்மளை ரட்சிக்க வர மாட்டாரா? நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போது அவர் எப்படி சும்மா அவரால் இருக்க முடியும்? பைபிளில் ஸ்தேவானை அடிக்கும் போது கல்லால் எரியும் போது ஆண்டவரால் அங்கே இருக்க முடியல. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எழுமி நிற்கிறத இவன் பார்க்குறாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் ஆண்டவரால் தாங்கிக்க முடியாது. இதே போல தாவீதும் அவரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பட்டும் அவர் அழகாக ஒரு வசனம் சொல்கிறாரு. சங்கீதம் 27:9, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் இது ஒரு ஜெபமாகவே இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை எல்லா திங்குக்கும் விலகி காப்பாரு. ஒரு வாட்டி ஏசப்பாவை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசைப்படுவர்கள் தேவங்களே ஆசைப்படுறாங்க. ஆமென்.